அடுத்த கேள்வி, சீரிய வழியிலே தர்ம சிந்தனையுடன் வாழ்க்கை தொழில் நடத்தும் குடும்பங்களும் சிறப்பாக இருக்கின்றன. தீய வழியிலே குறுக்கு வழியிலே பொருள் சம்பாதிக்கும் குடும்பங்களும் மனிதர்களும் சிறப்பாக புகழுடன் இருக்கின்றார்களே, இயற்கையின் நியதிகள் புரியவில்லையே, விளக்கம் தேவை. இது ஒன்னும் பொறாமைதான். மேல பாக்குறாங்க, 4 கார் நிக்குது, 8 ஆளு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவோ பணம் வருது, அந்த மாதிரி எனக்கு இல்லையேன்னுட்டு இந்த பொறாமை தான் காரணம். ஆனா அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவன் உள்ளம் படுற பாடு அவனுக்கு தெரியும். அவர்களுக்கு உங்களுக்கு சாதாரண மனிதனுக்கு இருக்க அமைதி அவனுக்கு இருக்குதான்றது அவங்களே நேரடியா கேட்டாதான் தெரியுமே, இன்னும் தெரியாது. ஆகையினால எந்த வினை செய்தாலும் வினைக்கு தகுந்த பயன் அவங்க சாதாரண அடங்கித்தான் ஆகணும். இவன் நல்லது செய்யறேன்னு சொன்னா என்ன எண்ணின்னு நல்லது செய்யறான் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்போ நிறைய பணம் இருக்கணும், எனக்கு எப்போ சுகம் நல்லா இருக்கணும்னு எண்ணி நல்லது செய்தாங்க. ஏதோ முன்வினை பயனாக தொடர்ந்து நல்லதே செய்ய வேண்டியதா இருக்குது. அதை விட தீமை செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அந்த வேகமும் இல்லை. அதனால நல்லவங்களாக ரொம்ப பேரு நல்லவர்களாக காட்டிக் கொள்ளக்கூடியவங்க கூட அது வேற, அதாவது தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நல்லவங்களா இருக்காங்க. அதனால எது நன்மை எது தீமைன்னு தெரிந்து இறைநிலை உணர்ந்து, அல்லது அவன் நல்லவன், அவனுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, அதுக்காக நான் நல்லவனாக இருக்கேன்னு இருக்காங்களா பாருங்க. இல்லை, யாரு நல்லவங்கன்னு எடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் அகம்பாவத்தினால தன்முனைப்பினால செய்யலாம். நான் நல்லதே தான் செய்யறேன், நான் நல்லதே தான் செய்யறேன். ஏன்னா இவங்களுக்கு இன்னொருத்தர் தீமை செய்து அந்த சமயத்துல இவங்களுடைய மனோபாவமோ அது திருப்பி செய்யறதோ அப்ப பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத வரைக்கும், அதாவது திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டாத போது திருடவெல்லாம் யோக்கியமா, திருடியே பிழைப்பவனின் செயலை அவன் தெரிந்து கொள்ளும் வரையில், பிறர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோக்கியம். இதுதான் நல்லவங்க கெட்டவங்க அர்த்தம் இருக்கு. ஆனா நல்லது என்பதை உணர்ந்து அந்த உயிரும் என்னை போல சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்களும் நலமாக வாழ வேணும், அதற்கு நான் என்ன செய்யணும் என்று எண்ணி அப்படி வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டு வாழக்கூடியவர்கள் நல்லவர்களுக்கு, அவர் நல்லவர்களுக்கு மனம் நல்லா இருக்கான், உடலும் நல்லா இருக்கான், சிந்தனையும் நல்லா இருக்கான். அதை விட பொருளை வைத்துக்கொண்டு அல்லது மற்ற வசதியை வைத்துக்கொண்டு நல்லவன் கெட்டவன் என்று கருதுறது அது பொறாமைதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை.